கூட கட்டிங் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இது நார்மல் ஃப்ராக்கு, இதில் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஏ லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எடுத்துக்கணும். ஹைட்டு மேலே ஷோல்டர் லைன்லேருந்து கீழே வரைக்கும் 16.5 இன்ச் இருக்குது ஓகேங்களா. அதோட நம்ம இப்போ வந்து 16.5 இருக்குது. ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போது அப்பர் பாடி வந்து இங்கே ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ இந்த இடத்துல அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோம். இப்போது 10.5 இன்ச்சஸ் இருக்குது. 10.5 இன்ச்சஸ்னால் 10.5 இருக்கா டிவைடட் பை 2. ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டிங்கில் தான் கட்டிங் போடுவோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக லென்த் எடுத்துருக்கோம். அதனால இப்போது 5.25 இன்ச் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் இங்கே ஹிப் லைன் எங்கே முடியுதோ இந்த கர்வாக எந்த பார்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணிக்கணும். 9.5 இன்ச் அதையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 4.75 ஓகேங்களா. லோயர் பாடி கீழே வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 21 இன்ச் இருக்குது. நம்ம இது வந்து ஃப்ரீ ஃப்ராக் நம்ம ஏ லைனுங்காட்டி இது வந்து 20 இன்ச்சாக வச்சுக்கலாம் ஓகேங்களா. 20 டிவைடட் பை 2 10 இன்ச்சஸ் ஓகேங்களா. இப்போது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த எண்டுலேருந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து 4 இன்ச்சஸ் இருக்குது. சீம் அலவன்ஸ் வந்து 0.5 இன்ச் ஆட் பண்ணணும். ஷோல்டர் வந்து 4 இன்ச் இருக்கணும். ப்ளஸ் வந்து 0.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும் திக்கருக்காக ஓகேங்களா. இப்போது எங்கள் ஆர்ம் ஹோல் ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கேருந்து கீழே ஆர்ம் ஹோல் டெப்த்து இந்த லைன் வந்து எங்கே முடியுதோ இப்போ வந்து 4.25 இன்ச் ஓகேங்களா. ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து 4.25 இன்ச். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து அப்படியே இந்த டேப்பை வந்து மூவ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 5.5 இன்ச் ஓகேங்களா. அடுத்தது வந்து நெக்கோட வித்து இங்கிருந்து இது வரைக்கும் 2.25 இருக்குது. இப்போ வந்து தைச்சதுக்கப்புறம் 2.25 இருக்குது. அப்போ நம்ம கட்டிங் போடும்போது அதில் வந்து 0.25 இன்ச் 4 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் கட்டிங் போடும்போது. அப்போ தைக்கும்போது அதே அளவு வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து 2 இன்ச் இருந்தால் போதும் கட்டிங் போட ஓகேங்களா. நெக்கோட டெப்த்து வந்து பேக் நெக் வந்து 1.5 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் நெக் வந்து 2.5 இன்ச் இருக்குது. 1.5 வந்து பேக்கு, 2.5 வந்து ஃப்ரண்ட் நெக் ஓகேங்களா. இப்போ இதை வச்சு கட்டிங் போடலாம் ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஹைட் வந்து இப்போது கீழேருந்து ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 16.5 இன்ச்சா சீம் அலவன்ஸோட 18 இன்ச் வரும். கீழேருந்து 18 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஷோல்டர் லைன். இப்போது ஷோல்டர் எவ்வளவோ இந்த லைனில் மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து 4 இன்ச் வந்துச்சு. 0.5 ஆட் பண்ணி 4.5 இன்ச் சொன்னாங்களா. இப்போது ஷோல்டர் எங்கே வருதோ அங்கிருந்து கீழே வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து ஓகேங்களா 4.25 இன்ச். இதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்போ ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ இங்கே தான் வந்து நம்ம அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து அப்பர் செஸ்ட் எவ்வளோ எடுத்தோம் 10.5 அது 12 டிவைட் பண்ணால் 5.25 இன்ச்சஸ் ஓகேங்களா. இப்போது இங்கே வந்து பாடி மெஷர்மெண்ட் இங்கே இருக்குது. இங்கிருந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து 1 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோலோட டெப்த் இந்த லைனை வந்து 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வரையணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது இங்கிருந்து 1/2 இன்ச் உள்ள பாயிண்ட் தள்ளி வச்சு ஷோல்டர் அதே அளவு தான் இருக்கணும். கீழே மட்டும் 1/2 இன்ச் தள்ளி உள்ளே வந்து லைன் போட்டுக்கணும் ஓகேங்களா. இப்போது இதில் ஆர்ம் ஹோல் டெப்த்தில் பாதியில் மார்க் பண்ணிவிட்டு இதுவரை ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். இங்கே வந்து தான் கர்வ் வரணும் ஓகேங்களா. இங்கே வந்து இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டோட டச் ஆகிடும். இப்போது ஆர்ம் ஹோல் வரைஞ்சாச்சு, அப்பர் பாடி வரைஞ்சாச்சு. இப்போ வந்து வெயிஸ்ட் வரைகிறதுக்கு மேலேருந்து வெயிஸ்ட் வந்து 7.5 இன்ச்சில் தான் வந்து வெயிஸ்ட் வருது. இப்போது வெயிஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ 9.5 வந்துச்சுங்க. அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4.75 இன்ச்சஸ். 4.75. லோவர் பாடி எவ்வளோ 20 இன்ச்சஸ். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10 இன்ச்சஸ். இப்போது இங்கே வந்து 10 inches. இப்போ இந்த மூணு லைனையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா
ஸ்டார்டிங் மெஷர்மெண்ட் கிடச்சி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது வந்து பாடியோட மெஷர்மெண்ட். இது போக நம்ம தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்மியாக இருக்குது, இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா அளவு. இப்போ நீங்கள் இப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து கீழே இறங்கிடும். இப்போ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து கீழே என்ன ஹைட் இருக்கோ அதே இந்த சைடும் இருந்தால் தான் வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா? இப்போ ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து 10.5 இன்ச் இருக்குது. அதே தான் இந்த ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 10.5 இங்கே தான் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நமக்கு சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால் இதோட வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருங்க. இப்போ கட் பண்ணும்போது இப்படி கர்வாக வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஃப்ராக் சைடில் வந்து இப்படி சைடில் எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் கரெக்டான லென்த் வரும். இப்போ வந்து இங்கே நெக் வித் வந்து மார்க் பண்ணணும். இப்போ நெக் வித் வந்து 2 இன்ச்சுங்களா, கீழே வந்து 1.5 இன்ச்சுங்கிறது பேக் நெக்கு, 2.5 இன்ச்சுங்கிறது ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து எல் போட்டுக்கோங்க. இது வந்து பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக். என்ன ஷேப் வேணுமோ அது இதுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கு வந்து கட் பண்ணணும். இதோட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்டில் போட்டிருக்கோம், சிங்கிளாக போட்டிருக்கோம். இதே நீங்கள் கிளாத்தில் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி, ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும். ஃபோல்டிங்கில் வந்து இந்த கிளாத்தை போட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீஸில் பேக் நெக் கட் பண்ணுங்கள், 2 பீஸில் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி காமிக்கிட்டோமா? இப்போது இது கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து இது வந்து ஷேப் கிளாத்தில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து கிளாத் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கணும். இப்போ ஃபோல்டிங் சைடு வந்து என்னோட சைடு இருக்குது, ஆப்போசிட் சைடில் 4 கிளாத்தும் ஆப்போசிட் சைடில் இருக்குது ஓப்பனிங். ஓகேங்களா? இப்போது இந்த பேட்டர்ன் ஷீட் நம்ம இப்போ கட் பண்ணதை அப்படியே வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேட்டர்ன் அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பேட்டர்னை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நெக் எங்கே வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஷேப் இங்கே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நெக் வந்து பேக் நெக் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் பீஸில் இன்னொரு பீஸ் இருக்குங்களா, இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இதை வந்து ஸ்டிச்சிங் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு